ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாமிய சொந்தங்கள், ரம்ஜான் நோன்பு வந்துருச்சு. டயபெட்டிக் பாப்புலேஷன் நோன்பை லோ சுகர் போகாமல் பாதுகாப்பாக வைக்கணும். என்ன பாதுகாப்பு வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியும். கடந்த சில ஆண்டுகளில் அந்த நோன்பு வச்ச சில சொந்தங்கள் லோ சுகர் போயிடுச்சு. 30 மில்லிகிராம் 40 மில்லிகிராம் அளவு கீழே வந்துருச்சு. சில பேருக்கு குளுக்கோஸ் வாய் வழியாக கொடுத்து மெயின்டைன் பண்ணோம். 1-2 பேருக்கு ஐவியாக குளுக்கோஸ் போட்டு ரிவைவ் பண்ணோம். அப்போ இந்த வாட்டி நோம்பு நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும், லோ சுகர் போகக்கூடாது. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக் பாப்புலேஷன், கர்ப்பிணி தாய்மார்கள், வயசானவங்க, ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் உள்ளவங்க, இன்னும் ஏற்கனவே சிவியராக லோ சுகர் போனவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்யுங்க? பெட்டர் டு அவாய்ட் ஃபாஸ்டிங். மற்றவங்க எஸ் வைக்கலாம், ஆனால் சில ப்ரிகாஷன்ஸ், மெடிக்கல் சூப்பர்விஷன் வேணும், டாக்டரோட கைடன்ஸ் ப்ளஸ் கேர்ஃபுல் பிளானிங். இதை பண்ணிங்கன்னா பாதுகாப்பாக நோம்பு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் வைக்கலாம். மெயினாக மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிபன் கிளமைடு, டயனில் அப்படிம்பாங்க. இந்த மெடிசின் ஹைலி பவர்ஃபுல், தட் இஸ் விலை கம்மி, பட் லோ சுகர் ஃபுல் ஸ்விங்கில் கீழே போகும். இந்த மெடிசின் சாப்பிடக்கூடியவங்க இதை அவாய்ட் பண்ணுங்க. கிளிபிசைடு ஓகே, கிளிக்லசைடு, கிளிமிப்ரைடு, இதில் மெடிசின் டோஸை மாடிஃபை பண்ணணும். கிளிப்டைன்ஸ் பாதுகாப்பானது. டாப்பா, எம்பா, இந்த மெடிசின் சாப்பிடும்போது உடம்புல நீர்ச்சத்து நல்லா இருக்கணும். டீஹைட்ரேஷன் போச்சுன்னா இவங்களுக்கு சர்க்கரையில் அமிலமயக்கம் வரக்கூடிய ஆபத்து உள்ளது. இன்சுலின் போடக்கூடியவங்க இன்சுலின் டைப்பை மாற்றணும், டோஸை மாடிஃபை பண்ணணும். ஸோ ப்ராப்பராக கைடன்ஸோட சுகரை அப்பப்போ செக் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு சூப்பர்விஷனை நீங்கள் பண்ணீங்கன்னா ரம்ஜான் நோன்பை பாதுகாப்பாக லோ சுகர் போகாமல் வைக்க முடியும். வாழ்த்துக்கள்.